ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப டயர்டாக இருக்குது, செம்மையாக தலைவலிக்குது. போகலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பலாம். இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஸோ ஃபைனலி ஒரு பெரிய வாருக்கு அப்புறம் நான் வந்து நல்ல வேலை இன்னைக்கு நான் ஃபஸ்ட் ஆளாக போய் என் கேபில் பேகை வச்சுட்டு வந்துட்டேன். மிஸ் பண்ணிட்டேன் சொல்லலாமா. என்னோட ஹேரோட டெக்ஸ்சர் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. என்னோட பிரேக்கை முடிச்சுட்டு வெளில போக போகிறேன். இன்னும் தலை வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எங்க போறீங்க கார்த்தி? நானா ஏதாவது பொண்ணு வந்தா பார்க்கலாம். அது என்ன நானே டென்ஸ் ஆக்கிட்டா அது வந்து ஏதாவது வலி வந்துடுது. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் பிரேக்ல மீட் பண்றேன். பாய். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். இனிமே தான் வந்து ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கேப் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கேபுக்கு கிளம்பணும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு விளாக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்னோட ஹேரோட டெக்ஸ்சர் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. என்னன்னா, இப்போ நான் ஹெட் பாத் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹேர் வந்து கர்லியாக இருக்குது, என்னோட டெக்ஸ்சர் வந்து கர்லியாக இருக்குது. ஓகேவா? இதுவே ஃபஸ்ட் டே மட்டும் எப்படி இருக்கும்? ஓகேவா? ஸோ இதை வந்து நான் இன்கேஸ் இப்போ வந்து கோம் வச்சு நான் வந்து கோம் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஹேர் வந்து ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஓகேவா? இந்த டெக்ஸ்சர் இருக்கவே இருக்காது. பட் ஆனால் அடங்கவும் அடங்காது. இது என்ன கருமம் பிடிச்ச டெக்ஸ்டரு, என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்று இப்படி இருக்கணும், ஒன்று அப்படி இருக்கணும். இப்படியும் இருக்க மாட்டேங்குது, அப்படியும் இருக்க மாட்டேங்குது, எப்படியோ இருக்குது. சரி, செகண்ட் டே பார்த்தா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். தேர்ட் டே பார்த்தா திருப்பி ஒரு மாதிரி களியா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இருக்கும். என்னது இது? எல்லாமே சதி பண்ணும் போல. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். என் கேப்மே வந்து என் வீட்டு பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பலாம். என்னடா கேபில் போகிறேன்னு சொன்னவன் இப்போ பைக்கில் போகிறான்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ வாட் டு டூ? அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இன்றைக்கி என்னோடய கேபை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ரேப்பிடோ புக் பண்ணி ரேப்பிடோவில் தான் வந்து நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். ஒரு வழியாக நான் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ ஃபைனலி ஒரு பெரிய வாருக்கு அப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டேன். தலைவலிக்கு மேலே தலைவலியாக இருக்குது. அந்த 2 hours அப்படி தான் போகுதுன்னே தெரில. நான் சட்டுன்னு போயிடுது, பட்டுன்னு வந்து பிரேக் வந்துடுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிட போயிருந்தோம். ஸோ எப்பயும் போல் இவங்க எல்லாருமே போகிற அதே கடைக்கு தான் போயிருந்தாங்க. அக்கா கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ இவங்க எல்லாருமே அங்கே தான் சாப்பிட்டாங்க. நல்லாவுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்விட்டில் ஒரு டீயை குடிச்சிட்டு தான் நான் உள்ளேயே போனேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ நான் வந்து என்னோடய பிரேக்கை முடிச்சுட்டு வெளில போக போகிறேன். என்னோட ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு இப்போ நான் வெளில வந்துட்டு எங்கே போகிறீங்க கார்த்தி? நானா ஏதாவது பொண்ணு வந்தா பார்க்கலாம். அவனுக்கு வேறு வேலை இல்லைங்க, அதுதான் வேலை. என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நான் என் பேக்கை போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இன்றைக்கி என்னோடய கேபை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து ரேப்பிடோ போட்டு தான் வந்தேன். அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆன ஹெட்டேக்கு இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த டேவே எனக்கு பெருசாக நல்லா போன மாதிரியும் இல்லை. நல்ல வேலை இன்றைக்கி நான் ஃபஸ்ட் ஆளாக போய் என் கேபில் பேகை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பேகை வச்சுட்டு வந்துட்டு எப்பயும் போல் இவங்க கூட இங்கே நின்றுட்டு அரட்டை அடிச்சிட்டு பேசிட்டு கலாச்சிட்டு ஜாலியாக ஜோக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 20 minutes எப்படி போகுதுன்னே தெரியாது, அப்படியே பட்டுன்னு போயிடும். பட் இருந்தாலுமே நாங்கள் அவ்வளோ பேசுவோம், நல்லாயிருக்கும் பேச, ஜாலியாக ஒரு மாதிரி மாற்றி கலாச்சிப்போம். பட் ஸ்டில் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கேப் வந்து கிளம்புற டைம் வந்துட்டனால நான் வந்து அமைதியாக சமத்தாக வந்து கேபில் உட்காந்துட்டேன். கேப்மே வந்து கிளம்பிருச்சு. அப்போ தான் எனக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு செம்மையாக ஹெட்டேக்காக இருந்துச்சா, எப்போடா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப நேரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கேப் கிளம்புனதும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உள்ள குஷியாயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நான் கேபை விட்டு இறங்கி வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இனிமேல் அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மாவை வர வைக்கணும். ஸோ நான் கேப்லேயே பார்த்திங்கன்னா போமோகிரானேட் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு, அதை சாப்பிட்டேன். இப்போதைக்கு பெருசாக பசி இல்லை, பட் ஸ்டில் பார்ப்போம்.
ஸோ என்னை கூப்பிடுறதுக்கு எங்கள் அம்மாவும் ஸ்பார்க்கில் வந்து எப்பயும் போல் கீழே வந்தாங்க. இவனோட சேட்டை வர வர தாங்க முடியல. இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போல் அதனால என்னை வாக்கிங் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து அவன் உட்காந்துட்டான். எப்போயுமே அவங்க என்னை கூட்டிகிட்டு போகும்போது சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி அடிச்சுட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. இன்றைக்கி மழை வேறு பெஞ்சதுனால கூப்பிட்டு போகல. ஸோ அப்படியே கோச்சிக்கிட்டு வந்துட்டார் சார். அப்படி கொடுக்கணும் உள்ள ஓடிடுவான். அண்ட் தென் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சுட சுட தோசையும் மட்டன் குழம்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே அப்பா ஒரு மாதிரி செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்கவே. அண்ட் தென் ஃபைனலி இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வச்சோடனே ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அப்பா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுட சுட அந்த தோசையும் அந்த குழம்பும் அல்டிமேட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ கைஸ், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா படுக்கணும் என் பெட்டை போட்டுட்டு. ரொம்ப டயர்டாக இருக்குது, செம்மையாக தலைவலிக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா வந்து என்னோடய கேபை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாமா இல்லை வந்து அவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லலாமா நான் எனக்கு தெரியல. பட் நான் வந்து அதை பார்த்துட்டே தான் இருந்தேன். பட் அவர் என்னை எப்படி மிஸ் பண்ணிட்டு போனான்னு தெரியல. ஸோ அதனால் அப்போதுலேருந்து ஃபுல்லாக ரஷ்ஷிங் தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கடைசியாக ரேப்பிடோவை புக் பண்ணி அதுக்கப்புறமா 6:20 தான் நான் வந்து ஆஃபீஸ் ரீச் ஆனேன். அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. நான் லேட்டாக போனால் திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ போயிட்டு அப்படியே ரஷ்ஷிங்காக போடுறதுனால அப்போது ஸ்டார்ட் ஆன ஹெட்டேக்கு இப்போ வரைக்கும் சரியாகலை. இன்னும் தலை வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு அது என்னை நானே டென்ஸ் ஆக்கிட்டால் அது வந்து ஏதாவது வலி வந்துடுது அந்த மாதிரி இருக்குது. பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போகும்போது வேறு கொஞ்சம் யோசிச்சுட்டே வர போயிட்டேன்னா ஸோ இன்னும் சுத்தம். ஸோ இப்போ நிம்மதியாக படுத்து தூங்கணும். கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அதையும் முடிக்கணும். நான் நேற்றே வந்து என்னோடய விலாக் ரொம்ப லேட்டாக தான் வந்து போஸ்ட்டே போட்டிருக்கேன், அப்லோடுமே பண்ணேன். ஸோ இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எடிட் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஸோ அவ்வளோதான். டே வெண்ட் சம்மவ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். நான் பெருசாக இன்றைக்கி எதுவும் கண்டென்ட் எடுக்கலை. ஏன்னா என் மைண்ட் செட்டுமே சரியில்லை. அண்ட் என் ஃபோனில் சார்ஜருமே ஏறலை. ஐ மீன் சார்ஜர் நிற்கலை. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் டூயிங் குட். ஸோ டேக் கேர் ஆல். Thank you. Bye-bye.